ஸோ ஃபார் நாங்கள் எப்படி துபாய் ட்ரிப்பை பிளான் பண்ணோம், எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணோம், வீசா, கரன்சி எக்ஸ்சேஞ்ச்னு எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போது துபாயில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், அந்த பிளேஸஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வீட்டில் இருந்து நைட் ஒரு 12 o'clock கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் ரீச் ஆகி செக்யூரிட்டி, இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு லான்ச்சுக்கு போயிட்டோம். எங்களோட ஃப்ளைட் ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 5 o'clock இருந்துச்சு. நாங்கள் ஏர் அரேபியாவில் தான் அபுதாபிக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட் ரொம்ப க்ளீனாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இட் வாஸ் அ 4-hour ஃப்ளைட் அண்ட் நாங்கள் கொடுத்த ப்ரைஸ்க்கு டெஃபினெட்லி ஒர்த் இட். மார்னிங் அரௌண்ட் 8 o'clock அபுதாபி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பேகேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே பஸ்ஸஸ்னு ஒரு சைன் போர்டு தெரியும். அதை ஃபாலோ பண்ணி வந்தால் ரைட் சைடில் ஒரு ஸ்மால் கவுண்டரில் ஷட்டில் பஸ் சர்வீஸ்னு இருக்கும். இங்கே 35 dirhamsக்கே துபாய்க்கு பஸ் டிக்கெட் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரி 1 hourக்கு ஒரு பஸ் இருக்கு அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏசி, புஷ்பேக் சீட், லக்கேஜ் ஸ்பேஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு 1 hourல நாங்கள் இபின் பட்டுட்டா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து உங்கள் ஹோட்டலுக்கு மெட்ரோ, பஸ் ஆர் டாக்ஸி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களுக்கு மெட்ரோ தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் எங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 5 minutes வாக்லேயே எமிரேட்ஸ் டவர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஃபைனலி அரௌண்ட் 12 o'clock நாங்கள் துபாய் சிட்டி சென்டர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணது மில்லேனியம் பிளாசா டவுன் டவுன் சூட்ஸ் அண்ட் இந்த ஸ்டே தான் எங்கள் ட்ரிப்போட பெஸ்ட் டெசிஷன்ஸில் ஒன்று. அரௌண்ட் 5,000 per nightக்கு ஒரு ஃபுல் சூட் ரூமே எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இட் வாஸ் சூப்பர் க்ளீன் அண்ட் ஃபுல் லக்ஸுரி ஃபீல் தான். அண்ட் த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, எங்கள் ரூம்லேருந்து வி ஹேட் அ புஜ் கலிஃபா வியூ அண்ட் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் தான் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ லொக்கேஷன் வைஸ் இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மேஜர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வாஸ் நியர்பை. மெட்ரோ ஆக்சஸ் வாஸ் ஈஸி. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. செக்இன் பண்ண உடனே வி ஸ்டார்டட் அவர் டே பிகாஸ் நெக்ஸ்ட் 3 daysக்கு வி வேர் லைக் ஃபுல்லி பேக்ட் அப். அவ்வளோ ஈவெண்ட்ஸ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். துபாயில் நாங்கள் போன ஃபஸ்ட்டு ஸ்பாட் துபாய் ஃப்ரேம். எங்களோட ஹோட்டல்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 kilometers. ஸோ நாங்கள் கரீம் டாக்ஸி தான் எடுத்தோம். துபாய் ஃப்ரேம் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கோல்டன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வியூ பாயிண்ட். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எலிவேட்டரில் டாப்க்கு போயிட்டோம். அப்ராக்சிமேட்லி ஒரு 75 seconds தான் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 150 meter ஹைட். போன உடனே உள்ள பார்த்தா ஒரு சைடில் ஓல்டு துபாயை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் பில்டிங்ஸ், ஓல்டு நெய்பர்ஹுட்ஸ், மாஸ்க். அண்ட் இன்னொரு சைடில் நியூ துபாய், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், ஹைவேஸ், மாடர்ன் கிளாஸ் பில்டிங்ஸ், ஃபுல் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கைலைன். அங்கே இருக்க கிளாஸ் ஃப்ளோர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே. எஸ்பெஷலி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல் வந்துச்சு. அண்ட் த வியூ வாஸ் சீரியஸ்லி இன்சீன். நாங்கள் எங்கள் டிக்கெட்ஸை ஹெட் அவுட் ஆப்பில் தான் புக் பண்ணோம். ஜஸ்ட் 1,300 per personக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் அ ப்ராப்பர் மீல். துபாய் ஃப்ரேம் டிக்கெட்ஸ் வித் மீல் உங்களுக்கும் புக் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் புக்கிங் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ நாங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணது துபாயோட ஹீட் தான். நாங்கள் மார்ச்சில் போனோம். வெதர் மேனேஜபிளாக இருக்குன்னு நினச்சோம், பட் இட் வாஸ் சூப்பர் ஹாட். ஸோ நீங்கள் போகும்போது வெதர்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ஈவினிங் குளோபல் வில்லேஜ் பிளான் பண்ணியிருந்தோம். அதே ஹெட் அவுட் ஆப்பில் தான் புக் பண்ணோம். அண்ட் இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் 650 rupees per person. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். குளோபல் வில்லேஜ் சிட்டி சென்டர்லேருந்து ரொம்ப தூரம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் 2 hours காமிச்சுது. ஸோ வி டுக் கரீம் டாக்ஸி அண்ட் 1 wayக்கு அரௌண்ட் 80 dirhams ஆச்சு. குளோபல் வில்லேஜ் ஜஸ்ட் ஒரு நார்மல் அட்ராக்ஷன் இல்லை, லிட்ரலி ஒரு ஈவினிங்கில் மல்டிபிள் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபுல் பிளேஸும் கண்ட்ரி பெவிலியான்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பெவிலியானும் அந்தந்த கண்ட்ரியோட கல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஃபுட், ஷாப்பிங் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணும். டர்க்கி, ஈஜிப்ட், தாய்லாந்து, கொரியா, ஜப்பான் இப்படி நிறைய கண்ட்ரீஸ் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு பெவிலியானும் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஆல்சோ அவ்வளோ ஃபுட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட ஆத்தென்டிக் ஸ்ட்ரீட் ஃபுட், டெசர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் நிறைய லைவ் பர்ஃபார்மன்ஸஸ், கல்ச்சுரல் ஷோஸ் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். என்டையர் பிளேஸே ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. நைட்டில் அந்த லைட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. பட் ஷாப்பிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு இங்கே. ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் துபாயோட லோக்கல் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ பட்ஜெட் ஷாப்பிங்க்கு திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே வரலாம். குளோபல் வில்லேஜ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே டு வெனஸ்டே க்ளோசஸ் அட் 12 AM அண்ட் Thursday டு Saturday க்ளோசஸ் அட் 1 AM. ஸோ லேட் நைட் ரிட்டர்ன் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக லோக்கல் டாக்ஸி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். கரீம் டாக்ஸி கூட கிடைக்காது. நாங்கள் ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு வர ஆல்மோஸ்ட் 100 dirhams கிட்ட பே பண்ணோம். பட் RTA பஸ்ஸஸ் இருக்குது எவ்ரி 1 hour ஃப்ரம் குளோபல் வில்லேஜ் டு சிட்டி சென்டர். லேட் நைட் 1 o'clock வரைக்கும் இருக்குது. RTA சஹேல் ஆப் டவுன்லோட் பண்ணி டைம் ஸ்கெடியூல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஹவ் day 1 in Dubai went. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ எடுத்து துபாய் மெரினாக்கு போனோம். அங்கே தான் நாங்கள் யாட் டூர் புக் பண்ணியிருந்தோம். எங்களோட ஸ்லாட் வாஸ் 9 o'clock அண்ட் இது ஒரு குரூப் டூர். இந்த டிக்கெட்ஸை க்ளூக் ஆப்பில் தான் நாங்கள் புக் பண்ணோம். ஆக்சுவலி இது ஒரு பேக்கேஜ் மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸோடு சேர்த்து புக் பண்ணோம். ஸோ பர் பர்சனுக்கு கால்குலேட் பண்ணும்போது 2000 தான் ஆச்சு இந்த யாட் டூர். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் ஆல்சோ இன்க்ளூடட். பட் நீங்கள் இதை தனியாக புக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 5000 வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக பேக்கேஜில் புக் பண்ணதுனால பர் பர்சனுக்கு ஆல்மோஸ்ட் 5000 to 6000 நாங்கள் சேவ் பண்ணோம். வீடியோட எண்டில் எப்படி இந்த மாதிரி புக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். யாட்குள்ளே என்டர் ஆன உடனே இட் ஃபெல் சூப்பர் ப்ரீமியம், க்ளீன் இன்டீரியர்ஸ், கம்ஃபர்டபுள் சீட்டிங் அண்ட் மோரோவர் ஸ்டாஃப்ஸ் were extremely friendly. அப்பர் டெக்கில் ஓப்பன் சீட்டிங் இருந்துச்சு. கீழே இன்டோர் லாஞ்ச் ஏரியாவும் இருந்துச்சு. இந்த யாட்ரை டோட்டலாக 2 hours அண்ட் மார்னிங் டைமில் வியூஸ் ஆஃப் துபாய் மெரினா சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் அண்ட் கிளாஸ் பில்டிங்ஸ், ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்லனா சிம்பிளாக இருந்தாலும் இந்த ப்ரைஸ்க்கு டெஃபினெட்லி இட் வாஸ் குட். 2000க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் worth it. யாட் ரைட் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போனது அல்சீஃப் டிஸ்ட்ரிக்ட் தான். மார்னிங் துபாயோட மாடர்ன் சைட் பார்த்துட்டோம். ஸோ இப்போது ஓல்டு துபாய் எப்படி இருக்குன்னு இங்கே பார்க்க வந்தோம். அல்சீஃப் ரீச் ஆன உடனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. மாடர்ன் பில்டிங்ஸ்லேருந்து சடனாக ஒரு ஹெரிட்டேஜ் செட்டப்க்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் பில்டிங்ஸ், சாண்ட் கலர் வால்ஸு, உட்டன் டோர், ஓல்டு துபாயோட லுக்காக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரஷ் பண்ணாமல் ஸ்லோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ். நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. சொவீனியர்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், லோக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்க கூட இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட். ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர், நேரோ ஸ்ட்ரீட்ஸ், ஓவரால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. துபாயில் மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெண்டுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் துபாய்க்கு வரீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க.
அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நாங்கள் டெசர்ட் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். இதுவும் பர் பர்சனுக்கு 2000 தான் ஆச்சு. ஏர்லியராக சொன்ன மாதிரி அந்த க்ளூப் பேக்கேஜில் புக் பண்ணதுனால. பிக்கப்புக்கு அவங்களே ஹோட்டலுக்கு வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மினி மார்ட் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே ஏடிவி ரைட்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 250 dirhams வரைக்கும் ஆகும் ஒரு ஏடிவி பைக்கு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் டெசர்ட்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பேக்கேஜில் டியூன் பேஷிங், சாண்ட் போர்டிங் அண்ட் கேமல் ரைட் அண்ட் டெசர்ட் கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்க்ளூடட். டியூன் பேஷிங் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு ஆஃப்டர் டியூன் பேஷிங். ஸோ அதனால் நான் எந்த ஆக்டிவிட்டீஸுமே ட்ரை பண்ணல. அப்புறம் எங்களை டெசர்ட் கேம்ப்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே தான் லைவ் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நடக்கும். பட் பர்ஸ்னலி எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த டெசர்ட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் விண்ட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி கவர்டு இன் சாண்ட். என்னோடய ஃபோன், கிளாஸஸ், பேக் எல்லாமே ஃபுல் சாண்டாக இருந்துச்சு. என்னால் ஒரு 2 minutes கூட கண்ணை திறக்கவே முடியல. சன்கிளாஸஸ் மட்டும் இல்லைன்னா என்னால் அன்றைக்கி அங்கே சர்வைவே பண்ணியிருக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் போகும்போது மறக்காமல் சன்கிளாஸஸ் அண்ட் ஒரு ஸ்கார்ஃப் கேரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஹேர் எல்லாமே அப்படியே வந்து ஃபுல் சாண்ட் ஆகிடும். நீங்கள் டெசர்ட் சஃபாரி போயிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் அன்றைக்கி மட்டும்தான் விண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சா இல்லை எப்பவுமே அப்படி தான் இருக்குமான்னு தெரில. ஆல்சோ அன்றைக்கி நைட் கேம்ப்லேயே எங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் இன்க்ளூடட் இந்த பேக்கேஜ் தான். பட் ஓவராலாக பார்த்தா டெசர்ட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 time ட்ரை பண்ணலாம். லேட்டர் அவங்களே என்னை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் டே 2 ended. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் டே 3 and டே 4 எங்கே போகணும், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக புக் பண்ணோம் அண்ட் எங்களோட ஃபுல் பட்ஜெட் பிரேக் டவுன் எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபார் part 3.